வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையார்லேருந்து. நம்ம இப்போ குரு பயிற்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம். 2025 ஆண்டிற்கான குரு பயிற்சி. இது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி பலன் செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். குருவை பொறுத்த வரைக்கும் இது 11/5/2025 ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். திருக்கணிதப்படி 14/5/2025 அவருடைய பயிற்சி இருக்குது. இது காலம் வரைக்கும் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு வரார். இப்போ இந்த குரு சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது முதல்ல சிறப்பு. சிம்ம ராசி, கடகராசிக்கெல்லாம் குரு பகவான் முதல் தரமான யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அப்போ அவர் 11ஆம் இடம் வர்றதுங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை செய்யும். அதில் மாற்று கருத்து இல்லை. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா ராசி பலன்லையும் சொல்லுவோம், அவர் பார்க்குற இடத்தை சுபிட்சம் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு தனது 5ஆம் பார்வையாக பார்க்குறார். இதை முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஜோசியத்தில். உங்களுடைய தன்னம்பிக்கையை மேலோங்க செய்யும். உங்களுக்கு இப்போ தைரியம் அதிகரிக்கும். நிறைய பேருக்கு ஒரு வேலை செய்கிறதுனா யோசிப்பாங்க, எனக்கு இது சரியாக வருமா, என்னால் இதை செய்ய முடியுமா. அவங்க இந்த யோசனையிலே இருப்பாங்களே தவிர அந்த இறங்கி அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. நம்ம தப்போ ரைட்டோ இறங்கி வேலை செஞ்சோம்னா அதில் ஒரு அனுபவமாவது கிடைக்கும். ஃபெயிலியர் கூட ஆகலாம். இறங்கி வேலை செஞ்சோம்னா சக்ஸஸ் ஆனால் நல்லது, போனால் போகட்டுமே. அப்போ அந்த செயலுக்குள்ளேயே சில பேர் இறங்க மாட்டாங்க. இப்போ இந்த குரு உங்களுக்கு அந்த செயலை நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. உங்களுக்கு ஒரு தைரியம் பிறக்கும். என்னால் முடியுன்ற தன்னம்பிக்கையோட எந்த காரியத்தை எடுத்தாலும் செய்வீங்க. அப்போ காரியம் ஜெயமாகும். நமக்கு என்னென்னலாம் காரியம் நமக்கு செய்யணுமோ அது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் செய்து கொடுப்பார். உங்களுடைய வயதும் தகுதிக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரி. இப்போது ஒவ்வொரு வயசுக்காரங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு மாணவராக இருந்தால் நல்ல காலேஜில் இடம் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பார். படித்து முடித்த வந்தவர் நல்ல கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பார். கம்பெனியில் வேலை கிடைக்குது, சம்பளம் இருக்குது, கல்யாணம் நடக்கணும்னு நினைப்பார். இந்த மாதிரி அவங்கவுங்க எதிர்பார்ப்புகள்னு ஒன்று இருக்கும். அதை நம்ம எப்படி தைரியமாக ஹேண்டில் பண்ணுறோன்ற ஒரு அமைப்பு இருக்குது. இது எல்லாத்தையுமே இந்த குரு பகவான் செய்து கொடுப்பார். அப்போது பிரமாதமான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி உங்களுடைய பேச்சு, செயல், அதில் நீங்கள் ஒரு தைரியத்தை காட்டுவீங்க. அப்போ உங்கள் ஃபேஸ்லேயே ஒரு கான்ஃபிடென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் அணுகும் முறையே இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ பிரமாதமாக இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் வெற்றியை சூடக்கூடிய நேரம் இது. குரு பகவான் தனது 7வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் இது ஒரு பலன், நல்ல பலனை செய்யும். தனது 9வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ இந்த 7ஆம் இடம்ங்கிறது திருமணத்தை சொல்லக்கூடிய இடம், 5ஆம் இடம்ங்கிறது குழந்தையை பற்றி சொல்லக்கூடிய இடம். அப்போ இந்த ஆண்டு திருமணம் கண்டிப்பாக உண்டு. சில பேருக்கு கல்யாணம் பண்ணி இந்த ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளேயே குழந்தை பிறந்துடும். இது மாதிரி நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 1 இயர் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே கையில் குழந்தை இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்க போகிற குரு பயிற்சியாக இருக்குது. அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா விதின் ஒரு 1 இயருக்குள்ளேயே உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சார், நான் கல்யாணம் ஆகி 5-6 வருஷம் ஆச்சு சார், இந்த வருஷம் எனக்கு குழந்தை பெறுமா அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே எனக்கு குழந்தை இருக்குது, 2வது குழந்தை முயற்சி செய்கிறோன்னா கண்டிப்பாக 2வது குழந்தைக்கான வாய்ப்பும் உண்டு. அப்போ நீங்கள் இல்லை சார், எனக்கே இப்போ 60 வயசு ஆகுது, 70 வயசு ஆகுது அப்படின்னு யாராவது பேசுகிறீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்களுடைய குடும்பத்தில் வாரிசு உருவாகும், பேரனோ அல்லது பேத்தியோ கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இந்த சிம்மராசிக்காரர்கள் வெளிநாட்டுக்கு போகணும், அங்கே போய் வேலை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ வெளிநாடு போய் வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ப்ரமோஷன், அதாவது இன்க்ரிமெண்ட்டு, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்காக ஒரு அங்கீகாரம் கொடுத்து உங்களுக்கு ஒரு போஸ்டிங் பிரமாதமாக கொடுப்பாங்க. சில பேருக்கு இந்த கௌரவ பதவிகள்லாம் கிடைக்கும். ஆனால் வருமானம் வராது. இப்போ உங்களுக்கு வருமானமும் வரும், பதவியும் கிடைக்கும். அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. நண்பர்கள், நீண்ட நாள் பார்க்காத நண்பர்கள்லாம் இப்போ உங்களை சந்திப்பாங்க. அவர்களாலும் உங்களுக்கு ஆதாயம் நிறையா கிடைக்கும். அப்போ புதிய தொழிலாள வருமானம், உத்தியோகத்தால் ஒரு உயர்வு, சம்பள உயர்வு, குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கும். இது எல்லாமே நடக்க போகிற ஒரு பரிபூர்ணமான ஒரு அருமையான
நற்பலன் நடக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்குது. தொடர்ந்து இந்த சனி பகவான் 7ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு தான் இருக்கார். ராகு பகவானும் உங்களுக்கு 7ஆம் இடத்துலையும், கேது உங்கள் ராசிக்குள்ளேயும் இருக்காங்க. அப்போ இந்த ராகு கேதுக்களுடைய பாதிப்பு கொஞ்சம் இருக்கும். 7ஆம் இடம் அப்படிங்கிற உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவானும் ராகுவும் இருக்காங்க. குரு அந்த இடத்த பார்க்குறார். அதனால் கொஞ்சம் அந்த பாதிப்புகள்லாம் குறையும். ஆனால் இந்த ராகு சனி 7ஆம் இடத்துல இருப்பதை நம்ம மனசில் மறந்துடக்கூடாது. அதனால் காலபைரவர் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. கற்பக விநாயகர் கோயிலுக்கு போங்க, பிள்ளையார்பட்டிக்கு. கூடவே குரு பகவானுடைய அருள் பெறுவதற்கு திருச்செந்தூர் சென்று வருவதும் உங்களுக்கு மேலும் நன்மையை செய்யும். இது அருமையான குரு பயிற்சி.